وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن القديم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإن تطع أكثر من في الأرض يضلوك عن سبيل الله. وقال أيضا وإذا قيل لهم اتبعوا ما أنزل الله قالوا بل نتبع ما ألفينا عليه آباءنا. وقال رسول الله صلى الله عليه وسلم لا عدو ولا طيرة ولا هامة ولا سفر. صدق الله وصدق رسوله النبي الكريم. الصلاة والسلام عليك يا رسول الله، الصلاة والسلام عليك يا حبيب الله، الصلاة والسلام عليك يا رحمة للعالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லன் ஒருவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இறைநேசர்கள், நல்லடியார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய தொழுகையை தொழுகுவதற்காக வந்திருக்கக்கூடிய இனி வர இருக்கிற நம் அனைவரின் மீது என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவால் படைக்கப்பட்ட மனிதன் தனக்கு வழங்கப்பட்ட பகுத்தறிவு எனும் பேராற்றலை பயன்படுத்தி தன்னை சுற்றி உள்ளவற்றையும் தான் செயல்படுத்தும் செயல்களையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது கடமையாகும். அஃபலா தஅகிலூன், சிந்தித்து பார்க்க வேண்டாமா என்று குர்ஆன் மீண்டும் மீண்டும் மனிதனை நோக்கி அழைப்புகள் விடுக்கிறது. ஆனால் காலப்போக்கில் சமூகத்தில் வேரூன்றிவிட்ட பல பழக்க வழக்கங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் எவ்வித ஆதாரமோ அல்லது தர்க்க ரீதியான அடிப்படைகளோ இல்லாமல் குருட்டுத்தனமான முறையில் நம்மில் பின்பற்ற கொண்டு வருவதை நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழும் இந்த காலம் ஒரு விசித்திரமான ஒரு காலம். ஹராமை ஹலாலாகவும், அசிங்கத்தை அழகாகவும், ஒழுக்கக்கேட்டை சுதந்திரமாகவும், பாவத்தை நாகரீகமாகவும் நினைக்கக்கூடிய ஒரு காலம். ஆனால் ஒரு முஃமினின் வாழ்க்கையின் அளவுகோல் என்பது மக்கள் அல்ல, அல்லாஹுவும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் கடுமையான எச்சரிக்கை, وَإِن تُطِعْ أَكْثَرَ مَنْ فِي الْأَرْضِ يُضِلُّوكَ عَنْ سَبِيلِ اللَّهِ. பூமியில் உள்ள பெரும்பாலான மக்களை நீங்கள் பின்பற்றினால் அவர்கள் உம்மை அல்லாஹ்வின் பாதையை விட்டு வழிகெடுத்து விடுவார்கள். பெரும்பான்மை செய்கிறது என்பதால் அது சரியாகி விடாது. அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்லுவான், وَإِذَا قِيلَ لَهُمُ اتَّبِعُوا مَا أَنزَلَ اللَّهُ قَالُوا بَلْ نَتَّبِعُ مَا أَلْفَيْنَا عَلَيْهِ آبَاءَنَا. அல்லாஹ் இறக்கிய அல் குர்ஆனை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அவரிடத்திலே நீங்கள் கூறினால், அவரிடத்திலே கூறப்பட்டால், இல்லை, எங்களுடைய முன்னோர்கள் எதை செய்தார்களோ அதையே நாங்கள் பின்பற்றுவோம் என்று அவர்கள் கூறுகிறார் என்பதாக அல்லாஹ்
அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான், என் தாத்தா செய்தார், என்னுடைய மாமியார் சொன்னார், என்னுடைய ஊரிலே இதையெல்லாம் செய்கிறார்கள், என்னுடைய ஊரிலே இதுவெல்லாம் சடங்கு சம்பிரதாயமாக இருக்கிறது என்று கூறிக்கொண்டு நாம் சில விஷயங்களை நாம் செய்தால் அல்லாஹ்வுடைய கடுமையான இந்த எச்சரிக்கையை நாம் எல்லாம் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். திருமணத்தில் உறுதி பேசப்படுவதற்கு முன்பாகவே செய்யப்படக்கூடிய அனாச்சாரமான விஷயங்கள், எத்தனை தட்டு வைக்கிறாங்க என்பதை பார்ப்பதிலிருந்து திருமணம் முடித்ததற்கு பிறகு அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு முழுங்கு சாப்பாடு, இப்படி நிறைய விஷயங்கள் அனாச்சாரமாக நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய செய்கிறோம் என்று சொன்னால் நாம் எல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த எச்சரிக்கை நமக்கு மிகுந்த ஒரு கடுமையான பாடல். பெரும்பான்மையான மக்கள் செய்கிறார்கள் என்பதற்காக அதை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வை விட்டும் நம்மை வழிகெடுக்கிறார்கள் என்பதாக அர்த்தம் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்மிலே ஏராளமான விஷயங்கள், மார்க்கத்திற்கு புறம்பான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சடங்காக சம்பிரதாயமாக நாம் எல்லாம் செய்து கொண்டு வருகிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. திருமணமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், தொழில் தொடங்குவதாக இருக்கட்டும், வீடு கட்டுவதாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலேயும் மார்க்கத்திற்கு புறம்பான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தராத எத்தனையோ விஷயங்களை நாம் சர்வ சாதாரணமாக செய்து கொண்டு வருகிறோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஊதுபத்தி பொருத்தி வைப்பதை கூட இன்றைக்கு இபாதத்தாக கருதக்கூடிய எத்தனையோ மனிதர்கள் வெளியூர்களில் இருக்கிறார்கள். நறுமணத்திற்காக அனுமதிக்கப்பட்ட விஷயம் இன்றைக்கு ஒரு விவாதத்தாக கடை திறந்த உடனேயே ஊதுபத்தி பொருத்துவது என்பது கூட இன்றைக்கு சம்பிரதாயமாக சடங்காக இருக்கிறது என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு சூழ்நிலையை நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எல்லாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அறியாமை காலத்து மக்கள் செய்தார்கள், இன்றைக்கு அறிவு வளர்ந்த சமூகமும் அதையே அவர்கள் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் எல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நபியினுடைய மகன் இப்ராஹிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தானார்கள். வஃபாத்தான பொழுது சூரிய கிரகணம் ஏற்பட்டது. உடனே மக்கள் எல்லோரும் பேசிக்கொண்டார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் இறந்ததற்காக சூரியன் கிரகணம் பிடித்தது என்று சொன்ன உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷம்ஸ வல் கமர ஆயத்தானி மின் ஆயாத்தில்லாஹ், நிச்சயமாக இந்த சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இரண்டு அத்தாட்சி. லா யஹ்சிஃபானி, இந்த சூரியனும் சந்திரனும் கிரகணம் பிடிக்காது. லி மௌத்தி அஹதி, யாருடைய மௌத்திற்காகவோ யாருடைய ஹயாத்திற்காகவோ இந்த சூரியனும் சந்திரனும் கிரகணம் பிடிக்காது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே அன்றைக்கு இருந்த மக்களுக்கு பாடம் நடத்தினார்கள். இயற்கையின் நிகழ்வுகளை கூட மூட நம்பிக்கையோடு இணைத்துவிடக் கூடாது என்று போதித்த இஸ்லாம் மனிதனுடைய கற்பனைக்கு தோதுவாக நிகழ்ந்த, கற்பனைக்கு தோதுவான முறையிலே அவனுடைய சிந்தனைக்குள் உட்பட்ட சிந்தனைகளை, சடங்குகளை எப்படி அனுமதிக்கும் என்பதை நாம் எல்லாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த புரட்சி, ஒரு சிறுவனாக இருந்த பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்து காட்டிய புரட்சி. மக்கள் எல்லோரும் சிலைகளை வணங்கினார்கள் என்பதற்காக தானும் சிலையை வணங்கவில்லை, சிலையை வணங்க மாட்டேன் என்பதாக உறுதியாக இருந்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எல்லா சிலையும் உடைச்சிட்டு ஒரே ஒரு பெரிய சிலையை மாத்திரம் உடைக்காமல் அந்த சிலையினுடைய தோள்பட்டையில கோடாரியை வைத்து விட்டு ஒதுங்கிக் கொண்டார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஊருக்கு வெளியே போன எல்லா மக்களும் கோவிலுக்கு வந்த பொழுது மன் ஃபஅல ஹாதா, இதை செய்தது யார் என்று கேட்ட பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது, இதோ இங்க இருக்க சிலையிட்ட கேளுங்க, அது பதில் சொல்லும் என்று சொன்ன பொழுது மக்கள் சொன்னார்கள், இந்த சிலை பேசாது என்று சொன்ன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், பேசாது, பேச முடியாது, உங்களுக்கு எந்த நல்லதையும்
செய்யாத இந்த கல்லால் செய்யப்பட்ட சிலைகளையா நீங்கள் வணங்குகிறீர்கள் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் சார்ந்த சமூகத்திடம் மாத்திரமல்ல தன்னை பெற்றெடுத்த தந்தையிடத்திலேயும் கேள்வி கேட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கள் செய்கிறார்கள், என்னுடைய ஊர் செய்கிறது, என்னுடைய குடும்பம் இந்த சடங்குகளை செய்கிறது, நானும் செய்கிறேன் என்று நாம் செய்ய ஆரம்பித்தால் நமக்கு அழகான பாடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பெற வேண்டிய ஒரு படிப்பினை. அன்பான பெருமக்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகிறார், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை வைப்பதை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறேன், இணை வைப்பதை மாத்திரம் நான் மன்னிக்க மாட்டேன் என்பதாக அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுவான். பெரும்பாவங்களில் மிகப்பெரிய பாவம் இணை வைத்தல் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் இன்றைக்கு நாம் மார்க்கத்திற்கு புறம்பாக மார்க்கம் என்ற பெயரில் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைய மூட பழக்க வழக்கங்களை நாம் செய்கிறோம் என்றால் அப்படிப்பட்ட அந்த விஷயங்களிலிருந்து நாம் திருந்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லப்படக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறப்பிற்கு முன்பதாக இருந்த அந்த காலத்தினுடைய மூட நம்பிக்கைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மாற்றினார்கள் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு ஒரு காலம் இருந்தது, பறவைகள் பறப்பதை சகுனமாக பார்த்தார்கள். பறவைகள் எந்த திசையிலே பறக்கிறது அதை வைத்து சகுனம் பார்த்தார்கள். ஆந்தை அலறினால் ஆகாது என்றும், காகம் கூவினால் வீட்டிற்கு விருந்தாளிகள் வருகிறார்கள் என்றும் மிகப்பெரிய ஒரு சகுனத்தை பார்த்தார்கள். ஹாமா என்று ஒரு பழக்கம் இடத்திலே இருந்தது. மூதாதையர்கள் முன்னோர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு பறவையாக மாறிவிடுவார்கள். எந்த இடத்திலே அடக்கம் செய்யப்பட்டார்களோ அந்த இடத்தையே அவர்கள் சுற்றி சுற்றி வருவார்கள். அந்த இடத்திற்கு நாம் சென்றால் அது அவசகுணம் என்பதாக அன்றைக்கு இருந்த ஐயாமுல் ஜாஹிலியாக்கு நினைத்துக் கொண்டிருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா அதுவ வலா தியரத வலா ஹாமத வலா சஃபர். நிச்சயமாக இஸ்லாத்தில் பகைமை என்பது கிடையாது. நிச்சயமாக இஸ்லாத்தில் சகுனம் பார்ப்பது இணை வைப்பதாகும். தொற்று நோய் என்பது இல்லை. அதே போல் வலா ஹாமத, ஆந்தையின் சகனமும் இல்லை. வலா சஃபர், சஃபர் மாதம் பீடை என்பது இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த மாதம் சஃபருடைய மாதம். ஒரு காலம் இருந்தது, சஃபர் மாதத்தில் திருமண தேதி குறிக்க மாட்டார்கள், உறுதி பேச மாட்டார்கள், திருமணம் நடத்த மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை மாற்றி காண்பித்தார்கள். தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலியும் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு, அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் திருமணம் முடித்து வைத்த மாதம் இந்த சஃபருடைய மாதம். சஃபருல் முலஃபர் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஃபர் அது வெற்றிக்குரிய மாதம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நல்ல காலம் கெட்ட காலம் பார்ப்பது இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. குறிப்பிட்ட மாதங்களையோ குறிப்பிட்ட நேரங்களையோ சகனம் பார்ப்பது என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தடை செய்யப்பட்ட விஷயம் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். காலத்தை திட்டுவதும் கூட ஒரு மூமினுக்கு அழகல்ல என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள். யசுப்புனி இப்னு ஆதமு தஹர், நிச்சயமாக ஆதமுடைய மகன் காலத்தை திட்டுகிறான். வ அனத்தஹர், நானே காலமாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் ஹதீஸே குதுஸியில் சொல்லுவான். செய்வதையெல்லாம் செய்து விட்டு காலத்தின் மீது பழி போடக்கூடிய மனிதர்கள் ஏராளம். வாழ்க்கையிலே தோல்வி ஏற்பட்டால் ஏதாவது ஒரு நேரம் கை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நேரத்தின் மீது பழி போடுவதை நம்மெல்லாம் வளமையாக கொண்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யசுப்புனி இப்னு ஆதமு தஹர், ஆதமுடைய மகன் காலத்தை திட்டுகிறான். நானே காலமாக இருக்கேன் என்பதாக அல்லாஹ் ஹதீஸே குதுஸியில் சொல்லுவான். அன்பான பெருமக்களே, ஒரு முஸ்லிம் தனது காரியங்களில் தொடங்குகின்ற பொழுது அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே தொழுது, இஸ்திகாரா தொழுது அவனிடத்திலே உதவி தேட வேண்டுமே தவிர இந்த நேரத்தில் செய்தால் காரியம் கைகூடும் என்பதாக காலத்தின் மீதோ நேரத்தின் மீதோ நம்பிக்கை வைக்க கூடாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். அதிர்ஷ்டம் பார்ப்பது,
சோதிடம் பார்ப்பது. இதுவெல்லாம் ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்திலே இருந்ததோ அதுவெல்லாம் இன்றைக்கும் அறிவு மிக உச்சியிலே எட்டி இருக்கக்கூடிய இந்த காலத்திலும் கூட ஜோதிடம் பார்ப்பதும் குறிகேட்பதும் இன்றைக்கு சாதாரணமாக நம்மிடத்திலே பரவி கொண்டு வருகிறது. அன்பான பெருமக்களை, குறி சொல்பவர்களும் செல்வதையும் நட்சத்திரங்களை பார்த்து எதிர்காலத்தை தீர்மானிப்பதையும் தடுத்து அல்லாஹ் ஒருவனே எல்லா விஷயத்தையும் அறிந்திருக்கக்கூடிய என்ற அந்த மிக உயர்ந்த தக்குவா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நம்பிக்கையை நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். குல் லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தில் கைப இல்லல்லாஹ், வானங்களிலும் பூமியிலும் இருப்பவர்களில் அல்லாஹ்வை தவிர மறைவான ஞானத்தை அறிந்தவர்கள் யாரும் இல்லை என்ற இந்த அல் குர்ஆனுடைய வசனம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்ய வேண்டிய விஷயம். யாருக்கும் மறைவான விஷயங்கள் தெரியாது. நாளைக்கு நடப்பதை ஒருவன் சொல்கிறான் என்று சொன்னால் அவன் நம்மை ஏமாற்றுகிறான் என்பதாக நம்முடைய உள்ளத்திலே அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜோதிடம் பார்ப்பதையும் குறிகேட்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள். மன் அதா காஹினன் அவ் அர்ராஃபன் ஃபஸத்தகஹு பிமா யகூல், யார் ஒரு ஜோதிடம் சென்று அல்லது குறிகேட்புவிடம் சென்று நாளைக்கு என்ன நடக்கும் என்று கேட்டு அதை உறுதியாக நம்புகிறாரோ ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் மீது இறக்கப்பட்ட அல் குர்ஆனை அவர் நிராகரித்து விட்டார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்தார்கள். யார் ஒரு ஜோதிடம் சென்று குறிகேட்டு வருகிறாரோ அதை நம்புகிறாரோ அவருடைய 40 நாட்களுடைய தொழுகை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பான பெருமக்களே, ஜோதிடம் பார்ப்பதும் குறிகேட்பதும் ஒரு முஸ்லிமினுடைய ஈமானையும் அல்லாஹ் மீது அவர் கொண்டுள்ள உறுதியான தவக்குலையும் சீர்கொடுக்கக்கூடிய விஷயம் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, பெண் குழந்தை ஒரு காலம் இருந்தது. பெண் குழந்தை பிறப்பதை கூட அபசகுணமாக கருதிய காலம், உயிரோடு புதைத்த காலம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பெண் குழந்தையை பிறந்தால் உயிரோடு அப்படியே புதைத்தார்கள். அந்த காரியத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடியோடு மாற்றினார்கள். யாருக்கு 3 பெண் குழந்தை பிறந்து அந்த 3 பெண் குழந்தையை நல்ல முறையிலே வளர்த்து அவர்களுக்கு ஆணை கொடுத்து உண்ண உணவு கொடுத்து நல்ல பழக்க வழக்கங்களை ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து அந்த பெண்ணுக்கு நல்ல ஆணை தேர்வு செய்து மனமுடித்து வைக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொன்னது மட்டுமல்ல செய்து காண்பித்தார்கள். 3 பெண் குழந்தைகள் அல்ல, 2 பெண் குழந்தை. இன்னொரு சஹாபி கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு பெண் குழந்தை இருந்தாலும் என்று கேட்டவுடனே, ஒரு பெண் குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தையை நல்ல முறையிலே பாராட்டி சீராட்டி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து திருமணம் முடித்து வைக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெண் குழந்தை பிறப்பதை அபசகுணம் என்று கருதிய அந்த காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் குழந்தை பிறப்பது பரக்கத், அந்த குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்து அந்த பெண்ணுக்கு திருமணம் முடித்து கொடுப்பவருக்கு சொர்க்கம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அபசகுணத்தை நல்ல சகுனமாக மாற்றியவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பழங்குடி பகை, காலம் காலமாக பகையோடு வாழ்ந்த அந்த மக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த பாடம், நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்போடும் பாசத்தோடும் நடந்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் மக்காவை வெற்றி கொண்ட பொழுது உள்ளே நுழைந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்று இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த விதமான பகையும் கிடையாது, உங்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கிவிட்டது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டு உள்ளே நுழைந்த பொழுது
பல ஆண்டு காலம் தங்களுக்கு கொடுமை செய்த அந்த மக்கத்து காபிர்களை மன்னித்ததோடு மட்டுமல்லாமல் அவருடைய உள்ளத்திலே இருந்த அந்த பகைமையை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேரோடு அறிந்திருந்தார் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, மூட பழக்க வழக்கங்கள் கூறி இருக்கிற இந்த காலத்திலே நாம் எல்லாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தொழுகையில் எல்லா விதமான வெற்றியும் இருக்கிறது. தொழுகையில் எல்லா விதமான வெற்றியும் இருக்கிறது. ஃபஜ்ர் ஒருத்தர் தொழுது விட்டால் அன்றைய நாள் முழுக்க அவருக்கு வெற்றி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யார் ஃபஜ்ர் தொழுகையை தொழுகிறாரோ அவருக்கு அந்த நாள் முழுவதும் வெற்றி என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்றைக்கு நாம் எத்துணை நபர்கள் ஃபஜ்ர் தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுகிறோம் என்பதை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தூங்குறதுக்காக தொழுகையை விடக்கூடிய நபர்கள் ஏராளம், வேலைக்காக தொழுகையை விடக்கூடிய நபர்கள் ஏராளம், உடல் அழுப்பிற்காக தொழுகையை விடக்கூடிய ஏராளம் நபர்கள் ஏராளம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ருடைய தொழுகையை தொழ வைக்கின்ற அந்த நேரத்திலே ஒரு மஜூசியால், ஒரு நெருப்பு வணங்கக்கூடிய அந்த யூதனால் குத்தி கொலை செய்யப்பட்டார்கள். குத்து வாங்கின உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயக்கம் போட்டு விழுந்ததற்கு பின்னாடி மயக்கம் தெளிந்த உடனேயே கேட்ட வார்த்தை, இந்த உம்மத்து தொழுதிருச்சான்னு கேட்டான். தொழுதிருச்சுன்னு சொன்ன உடனே நான் தொழுகலையே, தூக்கி விடுங்க, தொழுகிறேன் நான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னைக்கு எத்துணை நபர்கள் தொழுகையை சர்வசாதாரணமாக விடுகிறோம். ஒரு மனிதர் 5 நேர தொழுகையை தொழுது விட்டால் அந்த நாள் முழுக்க அவருக்கு வெற்றிக்குரிய நாள், அவர் எடுத்த காரியம் எல்லாம் வெற்றி பெறும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூரம் இந்த உம்மத்திற்கு தொழுகை குறித்து உண்டான அந்த சிந்தனை நமக்கு கொடுத்திருக்கார் என்று சொன்னால், எத்துணை நபர்கள் ஐகால தொழுகையை நியமமாக தொழுகிறோம் என்பதை நாம் எல்லாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பான பெருமக்களே, ஸலாத்தில் எந்த விதமான மூட பழக்க வழக்கங்களுக்கும் இடமில்லை. அது திருமணமாக இருக்கட்டும், திருமணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய பேறுகாலத்தில் இருக்கக்கூடிய அந்த மூட பழக்க வழக்க அனாச்சாரமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், வீடு கட்டுவதாக இருக்கட்டும், எந்த விஷயத்திலேயும் மாறுக்கும் மூட பழக்க வழக்கங்களுக்கும் அடுத்தவர்களுடைய சடங்கு சம்பிரதாயத்திற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடம் கொடுக்கவில்லை என்பதை நாம் எல்லாம் அழுத்தம் திருத்தமாக நம்முடைய உள்ளத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா வெற்றிக்கும் நாம் தொழக்கூடிய தொழுகையும் நாம் கேட்கக்கூடிய துஆவிற்கும் சக்தி இருக்குது என்பதை நினைத்து அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையில் அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், அடுத்தவர்களோடு இணங்கி இணக்கமாக நடக்கக்கூடிய பாக்கியத்தையும், திருமண உறவின் மூலமாக வரக்கூடிய பெண் வீட்டாளத்திலே அவர்களை நசுக்கி பிழியாமல் அவர்களும் சக மனிதர்கள் தான், அவர்களும் கஷ்டப்படுகிறார்கள் என்ற அந்த நல்ல எண்ணத்திலே அவர்களுக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்காமல், சடங்குகள் சம்பிரதாயங்கள் என்ற ரீதியாக அவர்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காமல் நல்ல முறையிலே வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்து தொழா